ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் காட்டில் வச்சுட்டு பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்பாக்கலிஸ் 100% அப்டேட் பண்ணோட எபிசோட் நம்பர் 70 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போடாதவங்க ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். எனக்கும் அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோட பாஸ்ட் வீடியோ பார்க்கறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 54 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த மோடு பிளேஸை பற்றி நினச்சி பார்க்குறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கண்டிப்பாக அங்கே தான் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த ஆன்சன் ஸ்க்ரோல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினைக்கிறேன். அப்போ அந்த ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுற அந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ட்ரையல் நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்டிகுலராக ஒரு ட்ரையல் ஃபெயில் ஆனால் கூட நம்ம கண்டிப்பாக டேரக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெனால்ட்டியும் இருக்கும். இப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு என்னோட லாஸ்ட் லைஃப்பில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த லீக்கப்பு தான். நான் என்னோட ரூம்மேட்ஸோட அங்கே இருக்க ட்ரெஸ்ஸர்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அந்த மியூசியமுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்போ பாதி வழியில் தான் எனக்கு ஒரு அதிர்ச்சியான நியூஸ் தெரிய வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, இந்த ஜின்கா எனக்கு அப்போ தான் த்ரோவம் பண்ணுறாங்கிற நியூஸ் தெரிய வந்துச்சு. இது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ரொம்ப கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லியிருப்பான். அதாவது பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஒரு 3 ரூம்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பானுங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் முதல்ல லீக்கப்பு தான் முதல்ல ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த டைமில் என்னோட ரூம்மேட்ஸே அவன் விலைக்கு வாங்கியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. என்னோட ரூம்மேட்ஸ்க்கு அவன் ரஞ்சம் கொடுத்து அவங்களை என்ன வச்சு ஏமாற்ற வச்சிருப்பான். அதே டைம் அவங்களே ஏமாற்றி ஜாம்பியை மாற்றி என் கூட சண்டை போட வச்சிருப்பான். அந்த மோடு பிளேஸில் என்னை ஏமாற்றுவான் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாம்பியா மாதிரி இருக்கா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கான். ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. அதே சமயத்தில் இந்த சண்டை போடும்போது அவனுக்கு பார்த்தீங்கன்னா முகத்தில் ஒரு தழும்பு வந்திருக்கும். அப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நான் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறதுல ஃபெயில் ஆயிருவேன்னு சொல்லிட்டு தான் அவன் நினச்சான். அப்படி நான் செத்து போயிடுவேன் நினச்சான். ஆனால் நான் அங்கே தான் சக்ஸஸ் ஆனேன். அது நான் நினைக்கவே இல்லை அப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு அந்த 10 வருஷம் உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. இந்த சம்பவம் அப்பாக்களிஸ் ஸ்டார்ட் ஆன வெறும் 8வது நாள்லேயே மோடி மியூசியம்ல நடந்துச்சு. ஆனால் இப்போ வெறும் 4வது நாள் தானே ஆகுது. அதே நேரத்தில் இந்த மியூசியம்ல இப்போ யாரும் இருக்க மாட்டாங்க. இனிமேல் லீக்கப்புங்கிற தடையும் எனக்கு இல்லை, இனிமேல் எல்லாமே ஸ்மூத்தாக தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினைக்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சத்தம் வந்திருக்கும். என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நம்ம முட்டா பீஸு பார்த்தா பலனா பசியில் கிடந்த மாதிரி அதுவும் பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்கிட்டு இருக்கு சாப்பாடு எல்லாம். ஹீரோவும் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் வந்திருப்பான். பக்கத்தில் வந்துட்டு உன்னை இப்படியே வெளியே கூட்டு போனேன் அப்படின்னா கண்டிப்பாக நீ ஜாம்பின்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க, உன்னை ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா கோட் சூட்லாம் போட்டு அப்படியே பாடி கார்டு மாதிரி மாற்றி விட்டுருப்பான். ஹீரோவும் அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு நீ இப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோடு மியூசியமுக்கு வந்திருப்பாங்க. அங்கே பார்த்தா பலனா பட்டினியாக கிடக்கிற மாதிரி ஜாம்பிஸ் எல்லாம் விழுந்து கிடக்க ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு ஆல்ரெடி இங்கே யாரோ வந்துட்டு போன மாதிரி தான் தெரியுது, நான் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், இல்லை அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக இங்கே ஆபத்தாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை நினைக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுருப்பானுங்க. ஹீரோக்கும் ஒரு பிராண்ட் ஸ்ட்ராங் ஐட்டம் கிடச்சிருக்கும். அதை இன்வென்ட்ரிக்குள்ள இருந்து எடுத்து பார்க்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் பால் ஸ்க்ரோல். இந்த ஸ்க்ரோல் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வர ஃபயர் பாலை நம்ம நினச்சபடி கண்ட்ரோல் பண்ணி நினச்ச இடத்துல வெடிக்க வைக்க முடியும். ஹீரோவும் பரவாயில்லையே நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க எப்படி பார்த்தீங்கன்னா பின்னால் ஏதோ சத்தம் வந்திருக்கும். என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க நம்ம முட்டா ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ஜாம்பி கிட்ட வளைஞ்சிட்டு இருக்கு. அட என்னையா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்க. அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 54 முடியுது. சாப்டர் 55 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டா ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சத்தமே இல்லாமல் அங்கேருந்து ஜாம்பிங்க பக்கத்தில் மூவ் ஆகுது. ஹீரோவும் அதை முன்னால் விட்டு பின்னால் இருந்து யோசிச்சிருப்பான், இந்த முட்டா ஆஃபீஸை இந்த ஜாம்பி அட்டாக் பண்ணது, அதனால இது பக்கத்தில் போயிட்டு அதை வச்சு அட்டாக் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அதே நேரத்தில் இது போய் அடைக்கிறதுனால எனக்கும் டைம் வேஸ்ட் ஆகாது, நானும் இங்கே ஈஸியாக மிஷனை முடிச்சிடலாம். ஆனால் இவன் போய் செஸ்ட் எக்யூப்மெண்ட்டு இல்லை ஏதாச்சும் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டான் அப்படின்னா அதுலேருந்து EXP ப்ரெஸ்டீஜ் இன்வென்ட்ரி ஸ்பேஸு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரிவார்டும் கிடைக்காது. சரி, சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். என்னோட லாஸ்ட் லைஃப்பில் அப்பாக்களை ஸ்டார்ட் ஆன வெறும் 8th டேல இங்கேருந்து ஜாம்பிஸ் ஆல்மோஸ்ட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, எல்லாமே இறந்து போயிடுச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஆனாலுமே நம்மக்கிட்ட முட்டா பீஸ் இருக்கான், அவன் எல்லாத்தையும் முடிச்சுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க சத்தம் மேலமாக போயிட்டு அந்த ஜாம்பியும் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாம்பியும் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பில்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பில்டிங்குள்ள சில பசங்க இருந்திருப்பாங்க. இப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நானே போய் ஸ்போல ஏதாச்சும் எடுக்கணும், இந்த முட்டா பீஸை விட்டு கண்டிப்பாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படின்னு நினச்சிருப்பான். அப்போ அந்த பசங்களும் இருந்துட்டு இங்கே இருக்கிற எல்லா ஜாம்பிஸும் இன்னைக்கு நம்ம முடிச்சாகணும், நம்மக்கிட்ட அவ்வளோ மேன் பவரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனுங்க பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதை நோட்டீஸ் பண்ணிருப்பான். அவனும் பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருந்து அவனுங்களை பார்த்துட்டு லிப் அசைக்கிறத வச்சு ஏதாச்சும் பேசுகிறத ஒட்டு கேட்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவான். ஆனால் அவனால் அது முடிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுங்க இங்கே நிறையா தடயங்களை விட்டு வச்சிருக்கானுங்க, நானும் இவங்களோட ஆளுங்களாக சேர்ந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, அப்படின்னா நம்ம மிஷனும் ஈஸியாகவே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்க. அப்போ பார்த்தா அந்த மியூசியம்குள்ளார ஒருத்தன் மாநாடு மாதிரி வச்சு எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கான். அவனும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சரிதானே, எல்லாம் பிளான் பண்ணி தானே நடக்குது, இன்னும் 200 பேர் ஆளுங்க வந்ததுக்கப்புறம் சீக்கிரமே இந்த ஜாம்பிஸ் எல்லாம் முடிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். அதனால ஏதாவது சொந்தமாக அவங்கவுங்க வெப்பன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. அவனோட நேம் பார்த்தீங்கன்னா கோடாங் கைஸ். இப்போ பார்த்தா அவனுங்களும் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருந்திருப்பானுங்க. அவனுங்க இருந்துட்டு முடியாது இன்னும் 200 பேர் வர வரை காத்துக்கணுமா, எங்களை என்ன அது வரைக்கும் சொம்ப நினச்சியா, நாங்களே தனியாக
தனியாக போய் சம்பவம் செய்வோண்டா அப்படின்னு நினச்சிட்டு அவனுங்க சொல்லியிருப்பானுங்க. அப்போ அவனும் பார்த்தீங்கன்னா எனக்குமே சீக்கிரம் கறி சாப்பிட்ணும் ஆசையாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல மற்றவனுங்களை இருந்துட்டு அப்போ எங்ககிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் கால்லாம் நீ எடுத்துக்கலாம் பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்க இருப்பான். அப்போ ஒரு பொண்ணு வந்திருப்பா. அவளும் பார்த்தீங்கன்னா அவன் கண்ணத்திலே அரைஞ்சிட்டு வாயமுறா வெண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. இவளோட நேம் பார்த்தீங்கன்னா டயான் நிங்ஜிங் கைஸ். அதாவது இவளோட நேம் டயான் நிங்ஜிங். ஆனால் நான் இவ்வளோ டயானா கூப்பிட்டுக்கிறேன், எனக்கு அதான் ஈஸியாக இருக்குது, நீங்களும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அவனும் பார்த்தீங்கன்னா உன்கிட்ட பிரான்ஸ் அங்கே இரும்பு ஐட்டம் இருக்கிறதுனால நீ இந்த அரகண்டில் ஆடுறியா, நீ வேணா அதை என் கையில் கொடுத்துட்டு அப்புறம் தான் நீ வாய் பேசி போகிறேன், என்ன நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இருக்க. அதுக்கு அவளும் கோவப்பட்டு ஹேய் உன்கிட்ட இருக்கிற ராடை முதல்ல ஒழுங்காக யூஸ் பண்ணுறா, அப்புறம் என்னோட ராடு காசு பண்ணுறா, உன்னோட ராடை வச்சு முதல்ல எனக்கு ஃபிட் ஆகுற மாதிரி பண்ணிடுவியா அப்படிங்கிற மாதிரி அவள் டபுள் மீனிங்கில் கேட்பா. அதுக்கு அவன் வந்துட்டு அவ்வளோ அவசரப்படாத, நான் ஒரு ஜென்டில்மேன், அதனால நான் பொறுமையாக தான் எல்லாம் பண்ணுவேன், இப்போ எதுவும் பண்ண முடியாது, அதனால தானே ஆடுற, டைம் கிடைக்கட்டும், அப்புறம் பாரு உன்னை வச்சு செய்கிறேன், அவங்க அம்மாவுக்கே உன்னோட முகம் தெரியாத அளவுக்கு மாத்திரேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு இதாக பேசியிருப்பாங்க. அதனால நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கிடாதீங்க. அவளும் அதுக்கு முதல்ல நீ இருக்க இடத்த பாருடா, இந்த நிலமையில என்ன வந்து செஞ்சிடும் வேற பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவசரிக்கா. இதை பார்த்த மற்றவனுங்க பார்த்தீங்கன்னா நக்களை சிரிச்சிருப்பானுங்க. அப்போ அவனும் பார்த்தீங்கன்னா இந்த பாரு பிள்ளை அப்புறம் உன்னை செஞ்சுட்டேன்னா அப்புறம் செஞ்சுட்டேன் கிஞ்சிட்டேன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல. அவனும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து செய்டா, இதில் மாதிரி வீரவசனம் வேற பேச வந்துட்ட அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல. அப்போ அதுக்கு அவனும் பார்த்தீங்கன்னா இந்த பாரு பிள்ளை நல்லா சண்டை போட்டு அப்புறம் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு போடுறேன், நான் வேற உன்னோட எல்லாத்தையும் பார்த்துட போறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம டாங்க இருந்துட்டு போதும் இதோட சண்டையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்திருப்பான். அப்போ ஹீரோவும் அங்கே வந்திருப்பான், யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பைபிளில் மாஸ்க் போட்டு வந்திருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அவனும் இது அவன் தானே அப்படிங்கிற மாதிரி யாரோ கேட்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா அதோட சாப்டர் 55 முடியுது. சாப்டர் 56 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் நான் பாஸ்ட் லைஃப் ப்ளஸ் ஸ்கூலை ஆக்டிவேட் பண்ணக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு பார்த்தது அவனை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இவனோட நேம் என்ன, கோதானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினைக்க. அப்போ அந்த கூட்டத்தில் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க. அப்போ அந்த கோடா அங்கே இருந்துட்டு ஹீரோட்ட நீ யார், எதுக்காக எங்கள் கிரிம் ரீப்பர் கிளப்புக்கு வந்திருக்க, உனக்கு எப்படி நாங்கள் இங்கே இருக்கோம் தெரிஞ்சோம், நாங்கள் எப்படி உன்னை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு அவன் இன்ஃபர்மேஷனை பார்க்குறான். அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட இன்ஃபர்மேஷன் காட்டல அந்த மாஸ்க் போட்டிருக்கிறதுனால. அப்போ அந்த ஜாம்பியோட இன்ஃபர்மேஷன் பார்க்குறான். அதோட பேர் பார்த்தீங்கன்னா இவனோட பேர் தான் முட்டா பீஸு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வருது. இவனை பார்த்துட்டு என்னடா நேம் இது முட்டா பீஸ்னு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்போ நானும் என்னோட பிரதரும் இங்கே நிறையா பேர் ஆளுங்க இருக்க மாதிரி தெரிஞ்சு அதனால தான் இங்கே வந்தோம், இங்கே உங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம், அதனால தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லல. அதுக்கு அந்த கோடு அங்கே இருந்துட்டு நீங்கள் இந்த கிளப்பில் ஜாயின் பண்ண விரும்புறீங்களா, கண்டிப்பாக உங்களை நான் இங்கே வரவேற்கிறேன், அப்புறம் என்னோட நேம் தான் கோட், நான் தான் இந்த கிரிம் ரீப்பர் கிளப்போட பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் தான் பிரசிடெண்டா, கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நேம் தான் லின்லு அப்படின்னு சொல்லிட்டு நேமை லைட்டாக சேஞ்ச் பண்ணி சொல்லியிருப்பான். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட பிரதர், இவனோட நேம் பார்த்தீங்கன்னா முட்டா பையா, இது பெரிய முட்டா பையன் இவன், அதனால தான் இவனுக்கு அப்படி பேர் வச்சிருப்பான், இவனால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். இவன் பார்த்தா பாஸ்ட்டில் பாடி கார்டாக வேற இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்ல. அதுக்கு பார்த்தீங்கன்னா கோடாங்க இருந்துட்டு ஓகே பிரதர் லின்லோ, உங்களை நாங்கள் கிரிம் ரீப்பர் கிளப்புக்கு நாங்கள் வெல்கம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல. இவனும் பார்த்தீங்கன்னா சரியான முட்டா பையலாக இருப்பான் போல இருக்கு, ஈஸியாகவே ஏமாந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோவும் முட்டா பீஸு பாத்தியா, இதுதான் ரொம்ப கிரேட், நம்ம இங்கே ஈஸியாகவே செஞ்சுட்டோம், இவ்வளோ ஈஸியாக செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரியாமல் போச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. அப்போ இந்த கோடாங்கும் நம்ம ஹீரோவையும் நம்ம முட்டா பீஸு ஜாம்பியும் ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருப்பான் தனியாக. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோடாங்க வந்துட்டு ப்ரோ லின் அப்புறம் ப்ரோ முட்டாள், நீங்கள் இங்கே தான் புதுசாக சேர்ந்துருக்கீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் விஷயம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஏற்பாடு பண்ணி தருவேன், உங்களுக்கு ஒரு பிரதர் மாதிரி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நல்லது பிரதர் கோ, நானும் என்னோட பிரதரும் சண்டை போடுறதுனா எங்கள் ரெண்டு பேத்துக்கு ரொம்ப பிடிக்கும், எங்களோட கோல் ஸ்ட்ராங்காகிறது தான், நாங்கள் நார்மலாக ஜாம்பிஸை தான் கொண்டு லெவல் ஏற்றுவோம், இங்கே நாங்கள் வந்ததுக்கு காரணமே இந்த குரூப்பில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா கோபம் இருந்துட்டு நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும் தானே ஆசைப்பட்றீங்க, என்கிட்ட வேணால் கொஞ்சம் ஸ்கில் புக் இருக்குது, நீங்கள் வேணால் அதை எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனு பார்த்தீங்கன்னா அதை தர. அதோட இந்த சாப்டர் இங்கே முடியுது கைஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை யாராச்சும் புதுசாக பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நான் உங்களை பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பை கைஸ்.